பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1569 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயராகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். ஒரு காலத்தில் இருண்டு கிடந்த தேசம் இயேசு கிறிஸ்துவால் மகிமைப்படுத்தப்பட ஏசாயா தீர்க்கதரிசி முன் அறிவிப்பாக இந்த காரியத்தை கர்த்தர் மூலம் வெளிப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க. ஒரு காலத்தில் இருண்டு கிடந்த தேசம் செபுலோனும் நப்தலியும் ஒருவேளை யாக்கோபின் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் பிற்காலத்திலே தேசத்தை பங்கு போட்டு கொடுத்த பின்னாடி தனித்தனி தேசங்களாக அதே பெயரிலே இருந்தார்கள். செபுலோன் தேசம், நப்தலி தேசம் என்று. இந்த ரெண்டு தேசங்களும் முந்தின காலங்களிலே இருண்டு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த தேசங்களிலே போய் அற்புதம் செய்து கலிலேயராகிய அவர்கள் அற்புதத்தை பெற்ற பின்னாடி தேவன் அவர்களை மகிமைப்படுத்தினார். இந்த நாளிலும் உங்களுடைய பழைய வாழ்க்கை இருண்டிருக்கலாம், பழைய வாழ்க்கையிலே இருள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கும்போது மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். இன்றைக்கு கூட என் வாழ்க்கை இருண்டு இருக்கிறதே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள், நஷ்டங்கள், இழப்புகள், புறக்கணிப்புகள், இவை எல்லாவற்றையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கிறவர்களுக்கான ஒரு நற்செய்தி தான், உன் இருண்ட காலம் மாறப்போகிறது, உன் நஷ்டப்பட்ட காலம் மாறப்போகிறது, உன் வேதனையின் காலம் மாறப்போகிறது. மகனே, மகளே, நீ மகிமைப்படுத்தப்பட போகிறாய். உன்னை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும், என் வாழ்க்கை, என் தொழில், என் வேலை இருண்டு விட்டதே என்று கலங்க வேண்டாம். அது முற்காலமாய் மாறிவிடும். இன்று முதல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்காகத்தான் இன்று முதல் உன் இருண்ட காலம் மாறப்போகிறது. நீ பிரகாசம் அடைய போகிறாய். கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருப்பார். உன் வாழ்க்கை பிரகாசப்படுத்தப்படும், உன் தொழில் மகிமைப்படுத்தப்படும், உன் வியாபாரம், உன் கடை, உன் குடும்பம் பிரகாசம் அடைய போகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒரு காலத்திலே இருண்ட வாழ்க்கையிலே வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு செய்தி உங்கள் இருதயத்திற்கு ஆறுதலாய் வருகிறது. உன் இருண்ட காலம் மாறப்போகிறது. உன் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் மாறி லாபமாக கிடைக்கப் போகிறது. உன் வியாபாரம் லாபமாக மாறப்போகிறது. உன் பிள்ளைகளின் காரியங்களிலே கர்த்தர் உன்னை லாபமாக்கி காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வேலையிலே இருந்த இருள் மாறப்போகிறது.
உன் குடும்பத்தின் காரியங்களிலே தேவன் உனக்கு அற்புதம் செய்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். உன் பழைய இருண்ட வாழ்க்கை மாறுகிறது மகனே. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன் வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போகிறது. உலகத்திற்கே உன்னை வெளிச்சமாக வைக்கப் போகிறார் ஆண்டவர். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் வாழ்வின் இருளை மாற்றி பிரகாசத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவருடைய கரங்களில் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.